ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு தப்பு கணக்கு மேலே தப்பு கணக்காக போட்டு இதில் மாட்டி விட்டது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை தான். ரஞ்சிதா தெரியாமல் மாட்டிக்கிட்டா. ஏன் ரஞ்சிதா உனக்கு இந்த வேலை? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்து நின்றுனா ஏதோ ஒரு மூலையில் விஜய் வீட்டில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். விஜயை கடைசி வரையும் பார்த்துக்கிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு சந்தோஷமாகச்சு இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு இப்போ தனியாக மாட்டிக்கிட்டீங்களே, எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள். அப்படி எப்பங்க தனியாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி எந்த நேரம் வீட்லேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கீழே 20-25 கம்பெனிங்க மேலே ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் அவங்க அந்த சைட்டுக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குது. அதனால் வீட்டில் தனியாக விட்டு போயிடுறாங்க. இதுதான் நல்ல சான்ஸு. இவ எப்படி விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த மல்லி இருந்துக்கிட்டு ராஜேஸ்வரியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அப்போ ராஜேஸ்வரி இல்லை. நல்லது தான், விடுங்க. நம்ம பேச வந்தது ரஞ்சிதா கிட்ட தானே. அதனால் அவகிட்ட போய் நல்லா வெளுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரஞ்சிதாவை ராஜேஸ்வரி கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரஞ்சிதாவை பார்க்க போகிறாங்க இந்த மல்லி. அதுக்கப்புறம் அவன்கிட்ட நீ எப்படி உள்ளே வந்த, ஃபுல் செக்யூரிட்டி இருக்கே, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படி வந்தேங்கிறது இருக்குது அப்புறமா இருக்கட்டும் கண்ணு, ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு தெரியுதா இல்லையா? எவ்வளோ தைரியம் தான் விஜய் மேலே இப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்க, அவர் மேலே தப்பான பழியை போட்டு அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உனக்கு அதில் என்ன வரப்போகுது சொல்லு. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம். நீயும் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன்னா உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏன் எப்போ பார்த்தாலும் எங்களை வாழ விடாமல் ஏதாச்சும் ஒரு சதி பண்ணிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் என்ன தான் உங்களுக்கு துரோகம் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் பாட்டுக்கு இருக்கிறோம், நான் என் விஜய் என் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை கெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஒரு குருவிக்கிட்ட கலைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் அந்த தப்பை நீங்கள் தெரிஞ்சே படுறீங்க பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் உலகத்தில் நிறைய பேருக்கு நிம்மதி அப்படின்ற ஒன்றே இல்லாமல் போயிடுது. நல்லா இருக்கிற வீட்டில் கூட ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதை இதை பண்ணி சண்டை வச்சு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று நடந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்துனதே இல்லையா? உங்களுக்கு போய் எப்படி ஒருத்தரும் பணம் இருக்குல்ல, அதனால் அந்த பணத்தவே முறைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை பார்த்துக்கிட்டே தூங்கிடுவீங்க. அப்படியே அந்த பணம் தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த ஒரு சாணக்கியன் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் காசு சோறாகவும் சில்லறைங்களை குழம்பாகவும் வச்சு ஒரு வீடியோ எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ராஜேஸ்வரியை போட்டு பண்ணணுங்க. அப்போ தான் அவளுக்கு கொஞ்சமாச்சும் கொழுப்பாடுங்க. இல்லைன்னா அவள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு தான் இருப்பாள். அவளுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு ஆள் வரணும். அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நான் ஒரு ஆளை நினைக்கிறேங்க, அது ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்டு. அவன் வந்துக்கிட்டு சரியான டெரர் பார்ட்டி ஆகணும், கொஞ்சம் வெளில மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ராஜேஸ்வரியை அடக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் ஆட்டம் தாங்கவே முடியாது. அவளுக்கு சரியான பதிலடி அப்போ தான் கொடுக்க முடியும். இப்போ இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரியை வெளியே போயிட்டு இருக்கிறதுனால ரஞ்சிதா தனியாக மாட்டியிருக்கிறதுனாலையும் விஜய் இவங்க இது பண்ணியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நான் எப்படியாச்சும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மைக்காக நம்ம மல்லி இருந்துக்கிட்டு போராடி நிற்கிறாங்க. ஏன் ரஞ்சிதா இப்படிலாம் பண்ணேன், இத்தனை வருஷமாக நீ விஜயை பார்க்குற, அவர் மேலே கொலைப்பழி சுமத்துறதுக்கு உனக்கு எப்படி முடிவு வந்துச்சு, எப்படி தான் மனசு வந்துச்சு சொல்லு, அவர் உனக்கு என்ன துரோகம் பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாது சரியா, நீ உன் வேலையை மட்டும் பாரு, சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட இதை பேசுறது அதை பேசுறது என் மனுஷன் அதை இதெல்லாம் வச்சுக்காத சரியா. நான் ஒன்றும் நீ ஆட்டி வச்ச பொம்மை கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என் வாழ்க்கையில் நீ தான் குறுக்க வந்த. விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ குறுக்கால எல்லாத்தையும் கெடுத்து விட்டேன். அதனால் எனக்கு குறைஞ்சிச்சுன்னு நினச்சியா? அதுவெல்லாம் கிடையவே கிடையாது. நான் விஜய் மாமாவை பழிவாகிறேன்னு நினச்சியா? அதுதான் இல்லை. விஜய் மாமாவை அடிக்கிற சாக்கில் முன்னே பழி வாங்கிட்டு இருக்கேன். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ இன்னும் திருந்தாமையாக இருக்க உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கி அவளை அடி 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 நடிச்சு இழுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவள் திருந்திருப்பாளா திருந்திருக்க மாட்டாளா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.